இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவிதத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். We need to understand a lesson from the life of the people of Israel. யாத்திராகமம் Book of Exodus 32ஆம் அதிகாரம் chapter 32 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது from verse 5 to 8 வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு சம்பவம் நடக்கிறது. An incident happened. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். The Lord delivered the people of Israel from out of Egypt. அவர்கள் மோசே சீனாய் மலைக்கு போய் திரும்பி வர தாமதித்த போது, when it delayed for Moses to return from Mount Sinai, அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விட்டார்கள். they made a calf. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், God said unto Moses, மோசே, Moses, எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்ட உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். people who you brought from out of Egypt, they corrupted themselves. நான் அவர்களுக்கு விதித்த வழியை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள். So they left way and got away from the way that I laid before them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாத்திராகமத்தில் மாத்திர கிட்டத்தட்ட 15 முறை கர்த்தர் என் ஜனங்கள் சொல்லி இருக்கிறார். In Exodus alone, in close to 15 times the Lord has said, my people. இந்த இடத்துல கண்ணுக்குட்டி உண்டாக்குற வரைக்கும், till this place where they have created a molten calf, என் ஜனம் சொல்லிட்டு இருந்தார். the Lord kept saying, my people, my people. கன்றுக்குட்டியை உண்டாக்குன உடனே, as soon as they made a calf, கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நீ அழைத்து கொண்டது உன் ஜனங்க. the Lord said, Moses, the people who you brought were leading, தங்களை கெடுத்துக்கிட்டாங்க, corrupted themselves. நான் விதித்த வழியை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள். They turned aside, left from the way that I commanded them. இதுவரைக்கும் ஏன் ஜனம் சொல்லிட்டு இருந்தவர், the Lord who was calling the people my people, இப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், ஓன் ஜனன்டார். the Lord is saying unto Moses, your people. ஓன் ஜனன் சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலே ஒரு பெரிய பிரிவினை வந்துடுச்சு. There is a great division in that one place where the Lord calls the people of Israel as Moses' people. என் ஜனம் சொல்லிட்டு இருந்தவர், the Lord who was calling them my people, மோசேயை பார்த்தார், ஓன் ஜனம். unto Moses is your people. உன் ஜனம் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பெரிய பிரிவினை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில உண்டாயிற்று. There is a big separation between God and the people of Israel where God calls them Moses' people. நீங்க யாத்திரை 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது, Book of Exodus chapter 5 and verse 1, 5:1 8:1 9:1 எல்லாம் வாசித்தா ஏன் ஜனம் சொல்றார். in 5 chapter 1, 8 chapter 1 and 9 chapter 1, the Lord says my people. 5:1 அத மாத்திரம் வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். என் ஜனங்களை போகவிடு, let my people go. 8:1 அது மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. என் ஜனங்களை அனுப்பிவிடு. let my people go. 9:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. பாருங்க, என் ஜனம் சொல்லி 15 முறை சொல்றாரு. Close to 15 times the Lord says my people. இந்த 32ஆம் அதிகாரம் வரைக்கும் till chapter 32 15 முறை சொல்றாரு. Close to 15 times the Lord calls them my people. என் ஜனம், my people, என் ஜனம், my people. என் ஜனம் உரிமை பாராட்டிட்டு இருந்தார். He is claiming them as my people. கண்ணுக்குட்டி உண்டாக்குன உடனே, when they created the calf, கர்த்தர் சொல்றார் மோசேயை பார்த்து, ஓன் ஜனம். the Lord told to Moses, your people. நீ அழைத்து கொண்டது ஓன் ஜனம். your people who you brought. என் ஜனம் கிடையாது. not my people anymore. ஓன் ஜனம். your people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. பெரிய பிரிவினை ஆண்டவருக்கு உங்களுக்கு உண்டாயிடுச்சு. there is a big separation, division between God and என்ன reason is, முதலாவது அவர்கள் தேவன் விதித்த வழியை விட்டு விலகினார்கள். first of all they turned aside or left the way the Lord commanded them. இரண்டாவது தங்களை கெடுத்து கொண்டார்கள். secondly they corrupted themselves. கர்த்தர் சொல்றது என்ன? what does the Lord say? Moses, நீ அழைத்து கொண்டது உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். the people who you brought out of Egypt, they corrupted themselves. நான் அவர்களுக்கு விதித்த வழியை விட்டு சீக்கிரமே விலகிட்டாங்க. so they quickly left aside or turned aside from the way that I commanded them. நான் விதித்த வழியை விட்டு விலகினார்கள். they went away from the way that I commanded them.
தேவன் விதித்த வழி விட்டு நாம் விலகும் போது when we go aside from the way the Lord commanded us, நாம் நம்மை கெடுத்துக் கொள்ளுகிறோம். we are corrupting ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, கர்த்தர் நம்மை பார்த்து என் ஜனம் என்று சொல்ல மாட்டார். the Lord will not say as my people. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be ashamed. அப்ப நான் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால், So for us not to be ashamed, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாய் இருக்க for this வேண்டுமானால், promise to be our own, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், to take victory in everything, நான் உயர்த்தப்பட for us வேண்டுமானால், to be exalted, கனப்படுத்தப்பட for us to be வேண்டுமானால், honored, நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். we have to be his people. யார் அவருடைய ஜனங்கள்? Who are his people? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் அவருடைய They ஜனங்கள். that hearkens to his voice, they are his அவருக்கு பின் people. சொல்லுகிறவர்கள் தான் அவருடைய They ஜனங்கள். that follow after him, they are his people. தேவன் விதித்த வழியை, அந்த கற்பனையை, கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். They that uphold and follow after the statutes, the commandments and the ordinances of the Lord, they are his people. தேவன் விதித்த வழி உண்டு. That is the way the Lord has commanded. நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களும் கற்பனைகளும் உண்டு. There are ordinances, commandments, statutes the Lord has given for us how to live our life. அவைகளின்படி நாம் ஜீவிக்காவிட்டால், If we fail to live by those, முதலாவது நாம் நம்மை கெடுத்துக் கொள்கிறோம். first of all we corrupt ourselves. இரண்டாவது கர்த்தர் நம்மை பார்த்து என் ஜனம் என்று சொல்ல மாட்டார். Secondly, the Lord will not call us my people. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. அவர் விதித்த வழி விட்டு சீக்கிரமா விலகினார்கள். They quickly turned aside from the way the Lord commanded them. தேவன் மனுஷனுக்கு விதித்த வழி என்ன? What is the way the Lord commanded unto his people? தேவன் நமக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். God has laid a way for us. அந்த வழியில தான் நம்ம போறோம். We have to walk in that way. அந்த வழியில போனாதான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். Only if we go in that way, we can reach the proper destination. அந்த வழியில நடக்கணும் விரும்புறவங்க ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏராளமான கிருபை நமக்கு தரும்படி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோத்தரே 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 தோத்தரே, நல்ல பலமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோத்தரே 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 தோத்தரே, ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு வழி இல்ல. There is no separate way for us. தேவன் விதித்த வழியில நடக்கணும். Let's walk in the way the Lord has laid before அதுல us. நடந்தாதான் போய் சேர முடியும். Only if you walk in that, we can go to the proper destination. ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்கு விதித்த வழியை விட்டு சீக்கிரமா விலகினார்கள். They quickly set aside from the way that I commanded them. இன்னைக்கு மனுஷர்களுக்கு தேவன் விதித்த வழியில நடக்க விருப்பம் இல்ல. Man doesn't have desire to walk in the way the Lord commanded him. இப்ப நானு வேலூர்ல இருந்து வந்திருக்கிறேன். I am coming from Vellore. இங்க வரதுக்கு ரோடு போட்டுருக்காங்க. So they have put a proper path for me. கரெக்ட்டா அந்த வழியில வந்ததனால நான் இங்க வந்து சேர்ந்தேன். Because I came in that proper way, I am here today. நான் வழி தெரியும் வேற எங்கேயும் சுத்திட்டு இருந்தா, If without knowing the way, I am just going இங்க around வந்து somewhere, சேரதுக்கு ஒரு ரோடு போட்டுருக்காங்க. they set a path for me to reach அந்த this வழியில destination. கரெக்ட்டா வந்து சேர்ந்தாச்சு. Properly I took that way, I am here. இது போல கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர்வதற்கு So to reach the kingdom of God, இயேசு வழி ரோடு போட்டுட்டு போயிருக்கிறார். Jesus has laid a road for us. வழி வச்சிருக்கிறாரு. He has kept a way. அந்த வழியில தான் நடக்கணும். We have to walk in that way. அது என்ன ரோடு? What is that road? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றவங்க தான் அந்த வழியில இருக்கிறாங்க. They that walk in his commandments, they are on that road. நாம் அந்த வழியில இருக்கிறோம். We should be in that road. இன்னும் அந்த ராஜ்யத்துக்கு போய் சேரல. We haven't ஆனா reached the kingdom. கிருபையினால் அந்த வழியில தான் இருக்கிறோம். But by God's grace, we are in that road. சிலர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறாங்க. Some people பரலோக are, ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. some people are close to the kingdom of சிலர் நடு God. வழியில போயிட்டு இருக்காங்க. Some people on the midway. சிலர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. Some people are just started. சிலர் முடிக்கிற ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்துட்டாங்க. Some people have come to a very close. எப்படியோ கிருபையினால் அந்த வழியில தான் இருக்கிறோம். By God's grace, we are on that road. ஆமன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகமா இருக்கு சிலருக்கு. Some people are suspicious. நான் அந்த வழியில தான் இருக்கிறேன். I am in that road. நானும் போய் சேரல. I haven't ஆனா reached. கிருபையினால் அந்த வழியில தான் By இருக்கிறேன். God's grace, I am in that path. அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரெக்ட்டா அந்த வழியில போய்ட்டா போய் சேர்ந்தறலாம். If we properly go in that way, no problem. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்க தான் அந்த வழி. The commandments, the statutes and the ordinances of the Lord are that way. அதனால தான் சங்கீதக்காரன் The சொல்கிறார், psalmist says, உம்முடைய கற்பனையின் வழியில நான் ஓடுவேன். Lord, I will run in the path of your commandments. நான் ஒரு தடவை அந்தமான் போனேன். I visited Andamans. ஒரு தடவை கன்வென்ஷனுக்கு அந்தமான் போனேன். So I visited Andamans for a convention. அப்ப கப்பல்ல போனேன். So I traveled in a ship. முதல் எனக்கு அதான் கப்பல் பயணம். That is my first ship voyage. 3 நாள் கப்பல்.
3-day voyage. அப்போ கப்பல் அந்த ஓட்டுற அந்த மாலுமி கேப்டன் So அங்க மேல போணும். the captain of the ship, அது மேல இருக்கு கப்பலுக்கு மேல. so his place, his deck is on the top அந்த roof. கப்பல் எப்படி ஓட்டுறாங்க எப்படி போகுது நாங்க பார்த்து மேல போனேன். So I visited the captain's deck and want to see how they operate the ship. அவர் ஒரு நல்ல மனுஷன் நம்மகிட்ட நல்லா பேசினார். So he's a very good man, he was talking well. பாத்தீங்கன்னா If you look at it, அவன் சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். he is simply idle. எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. Everything is set. கரெக்ட்டா அந்த கம்ப்யூட்டர் அந்த கரெக்ட்டா அந்த இங்க தான் சென்னை இதான் அந்தமான் வெச்சுக்கோங்களேன். Yeah, consider this is Chennai, this is Andamans. அல்லது அந்தமான் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Or Andaman is towards the right side. கப்பல் கரெக்ட்டா அந்த கோட்லயே போகுது. The ship has to travel on that expected line. அந்த கம்ப்யூட்டர்ல அந்த இது அந்த வழி இருக்கு. So in that monitor they are having this route. சென்னைக்கு அந்தமானுக்கு கரெக்ட்டா அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ரூட் போட்டுருக்காங்க. So there is a route laid in that computer, a proper line. எப்படி நம்ம இதுல எல்லாம் அந்த மேப் வச்சிருக்காங்கல்ல. Just like we have map. இப்ப கூகுள் மேப் போடுறாங்க. So they have Google map just like that. left right ன்னு சொல்லுது. So it is saying go right, go left. நம்ம டிரைவருங்க எல்லாம் வச்சிருக்காங்க. So all our drivers have that. அந்த வீட்டை செட் பண்ணி வீட்டு நம்பர் டோர் நம்பரை போட்டா போதும். So if you enter the proper address, it is enough. அந்த போன் சொல்லிக்கிட்டே இருக்கும். The phone will keep on giving the navigation. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் திரும்பு. It will take right or left in this place. இன்னும் ஒரு 200 மீட்டர் போனோம்னா ரைட் திரும்பு. After 200 meters take right. அது நம்ம போக போக சொல்லிட்டே இருக்கும். So it will keep on navigating us. கொஞ்சம் வழி தவறிட்டா நீ தவறிட்ட ரிட்டர்ன் வரணும்னு சொல்லும். So after you miss the path, it will say you have to take a round turn or something. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போய் நிக்கிற வரைக்கும் உன் டெஸ்டினேஷன் வந்துடுச்சுன்னு சொல்லும். So when you go to that place, you say your destination is arrived. இது போல அந்த கப்பல் கரெக்ட்டா அதே கோட்ல போகுது. In the same way, in the same line, the ship is traveling. கடலுக்குள்ளேயே ஒரு ரோட் இருக்கு. There is a road in the sea. அது கம்ப்யூட்டர்ல இருக்குது அது. There is a computer that knows the route. அதுல போகுது அந்த கப்பல். So the ship is going in that proper line. ஒருவேளை காத்து வந்து கொஞ்சம் கப்பல் அப்படி நவுந்துட்டாலும் மறுபடியும் கரெக்ட்டா அந்த கோட்டுக்கு வந்துருது. So because of a wind, if just takes a detour, it comes back again to that. ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல. The captain doesn't have to do anything. சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா போதும். He should be idle monitoring this. கப்பல் அந்தமான் போற வரைக்கும் கரெக்ட்டா போச்சு. Till the ship reaches Andamans, it's in the proper route. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டா போய் சேர்ந்துச்சு. So it reached the proper destination. டே நைட் பார்த்தாலும் Day and night if you see, அதே கிலோமீட்டர் ஸ்பீடு தான். same speed. அதே ஸ்பீடு தான். Same speed. எங்கேயும் நிக்காது. It doesn't stop anywhere. ஓட்டு போய் அந்தமான்ல போய் தான் நின்னுச்சு. Finally it will stop at Andamans. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. It was wondrous for இது me. போல தான் Just like this. தேவன் விதித்த வழியில நாம் நடக்கணும். We have to walk in the path the Lord commanded us. அதுல நடந்தாதான் Only if you walk in that, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர you முடியும். can reach the proper destination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இல்லாவிட்டால் நாம் நம்மை கெடுத்துக் Or கொள்கிறோம். we will corrupt ourselves. தேவன் விதித்த வழி என்ன? What is the path the Lord has laid நான் before us? சுருக்கமா வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். I want to just make it short. முதலாவது தேவன் நமக்கு விதித்த வழி சமாதானத்தின் வழி. One is the path of peace. லூக்கா 1 அதிகாரம் 79 வசனத்துல வாசிக்கிறோம். Luke's Gospel chapter 1 verse 79 we read this. வாசிங்க. சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். Lord to lead us in the path of peace. முதலாவது வழி சமாதானத்தின் One வழி. is the path of peace. நாம் எப்பொழுது சமாதானத்துல தான் நடக்கணும். We have to walk in the path or way of peace. சமாதானத்தை நாடணும். We have to seek out peace. சமாதானத்தை நேசிக்கணும். Love peace. சமாதானம் உள்ளவர்களை நாம் ஜீவிக்கணும். We need to be peacemakers. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க We வேண்டும். need to be peacemakers. நாம் பீஸ் மேக்கர்ஸா இருக்கணும். பீஸ் பிரேக்கர்ஸா இருக்க கூடாது. We should be peacemakers, not peace breakers. பீஸ் மேக்கர்ஸா இருக்கணும். We have to make peace. பீஸ் மேக்கர்ஸ்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. சரி விலங்க சமாதானம் பண்றவங்க. We have to be peacemakers. அவங்கள அலையிலே சொல்லுங்க. இன்னும் விலங்கல நினைக்கிறேன். சிலர்லாம் பீஸ் பிரேக்கர்ஸா இருக்காங்க. Some people are breakers of peace. ஆளு வருதுனாலே ஐயோ வருதேன்னு பயப்படுவாங்க. So they will be scared of that particular person's presence. சமாதானத்துக்கு எடுத்துருவாங்க. They will put away every peace. நம்மளுடைய வெரி பிரசன்ஸே மத்தவங்களுக்கு சமாதானத்தை Our கொடுக்கும். very presence should create peace. நம்முடைய சமூகமே நம்முடைய வெரி பிரசன்ஸே மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Our very presence should give others joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சமாதானத்தின் வழியிலே நடக்கணும். Walk in the way of peace. இந்த நாட்கள சமாதானம் இல்ல. There is no peace. எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல. Wherever you go, no peace at all. கல்யாணமாயி 2-3 மாசத்துல டைவர்ஸ் பண்றாங்க. 2 or 3 months they divorce after marriage. ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரியுமா? You know the shocking fact? இந்தியாலயே அதிகமா டைவர்ஸ் பண்றது கிறிஸ்தவங்க தானா. Christian denomination make more divorce than others in India. இது ஒரு சமீபத்திய நியூஸ். It's the latest fact. அதிகமா டைவர்ஸ். More divorces. சமாதானம் இல்ல. No peace. நாம அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. So
சமாதானம் இல்லாதவங்க அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. People who don't have peace, they can't go to his king. நாம் சமாதானத்தின் வழியிலே நடக்கணும். Walk in the way of peace. சமாதானம் உண்டாக்குறவங்களா இருக்க வேணும். We have to be peacemakers. சமாதானத்தை கெடுக்கிறவங்களா இருக்க கூடாது. We should not be peace breakers. பீஸ் பிரேக்கர்ஸ். Should peace breakers. எல்லா ஃபெய்த்தும் சமாதானமா இருக்கணும். Every faithum should be. எல்லா விசுவாச குடும்பங்களும் சமாதானமா. All the families of the believers should be. சமாதானம் இல்லாம அவரை சந்திக்க முடியாது. Without peace you cannot meet God. சமாதானத்தின் வழியிலே நடக்கணும். Walk in the way of peace. கர்த்தர் நமக்கு விதித்த வழி அதுதான். That is the path the Lord commanded us. இல்லாட்டா If not, நாம் நம்மை கெடுத்துக் கொள்வோம். we are corrupting ourselves. நாம் சமாதானத்தின் வழியிலே நடக்கலனா, if we don't walk in the way of peace, கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்க முடியாது. we cannot be God's people. என் ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மை சொல்ல மாட்டார். The Lord will not identify us to be his people. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be peacemakers. நமக்குள்ள சமாதானம், peace within us, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம், people who are with us in peace, தேவனோடு சமாதானம், peace with God, எல்லா மனுஷரோடு சமாதானம், peace with everyone. வாஞ்சிக்கிறவங்க முன்னலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் ஒரு சிஸ்டர்ட்ட கேட்டார். So pastor asked into a worker sister, எப்படிமா உங்க மாமியார் எப்படிமா இருக்கிறாங்க? so how is your mother-in-law? கர்த்தருக்குள் நித்திரையடைய முடியாது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm praying for her to step into God's glory. சாவுறது அவ்வளவு சந்தோஷம். So she is joyous because of the எப்படிமா mother-in-law. மாமியார் இருக்கிறாங்க? How is your mother-in-law? கர்த்தருக்குள் நித்திரையடைய முடியாது ஜெபித்துக் I'm கொண்டிருக்கிறேன். praying for her to get into the glory of God. மாமியார் சாவுன்னு மருமக ஜெபிச்சிட்டு இருக்கா. Daughter-in-law is praying for mother-in-law's death. இதுவா கர்த்தர் சமாதானத்தின் வழி? Is this the way of peace? இதெல்லாம் சமாதானத்தின் வழி. This is not the way of peace. நாம் யாருடைய மரணத்தை விரும்ப கூடாது. We should not desire for anyone's death. சத்துருவாய் இருக்கிறவனுடைய மரணத்தை கூட விரும்ப கூடாது. Not even desire the death of an enemy. சமாதானத்தின் வழியில நடக்கணும். Walk in the way of peace. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கேக்குறார். One believer is asking another believer, நீ இன்னும் சாவலையா? haven't you passed away? நீ இன்னும் சாவலையா? Haven't you passed away? இப்படி எல்லாம் கேட்கலாமா? Can you ask like this? சமாதானம் இல்ல. No peace at all. சமாதானத்தின் வழியில நடக்கணும். Walk in the way of peace. எத்தனையோ சம்பவம் சொல்ல முடியும். I can give many examples. அநேகருக்கு சமாதானம் இல்ல. No peace. ஒருத்தருக்கு சமாதானம் இல்ல. No peace between one another. புருஷ மனைவி சமாதானம் இல்ல. Husband and wife, no peace. மாமியார் மருமகள் சமாதானம் இல்ல. Father-in-law and mother-in-law, no peace. தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்ல. No peace between the father and the children. என்னமோ நடக்குது. Many things are happening. சமாதானம் இல்ல. Is no peace. நாம் சமாதானத்தின் வழியில தான் நடக்கணும். We have to walk in the way of peace. ரெண்டு பேர் நாலு பேர் கூட சமாதானமா இருக்க மாட்டறாங்க. Two people are not able to be in peace with four. சண்டை போட்டுக்கறாங்க. They are quarreling. நீங்க ரெண்டு பேரோட உன்னால சமாதானம் இருக்க முடியல. பரலோகத்துல போய் எப்படி நீ சமாதானம் இருக்க போற? If you can't make peace with two people, how can you be in peace with the whole heaven? வாசல கூட காட்ட மாட்டாரு. You won't even see the gate of heaven. சும்மா சீயோன் எருசலேம் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதான். We should be sitting here just telling Zion and New வாசலையும் பார்க்க முடியாது, பரலோகத்தின் வாசலையும் பார்க்க முடியாது. You can see the gate of heaven near of New Jerusalem. சமாதானத்தின் வழியிலே நடக்க வேண்டும். Walk in the way of peace. தேவன் விதித்த வழி சமாதானத்தின் வழி. The path the Lord has laid is the way of peace. அதில நடக்காட்டா, if you don't walk in, கர்த்தர் சொல்வார், the Lord says, நான் விதித்த வழியை விலகினார்கள். so they left from the way that I laid. விதித்த வழி என்ன? What is the way of the Lord? சமாதானத்தின் way வழி of peace. அதில தான் நடக்கணும். Walk in that path. சமாதானமா இருக்க பழகணும். Practice to make peace. இல்லனா போச்சு. Or it will be done. எல்லாரோட சமாதானமா இருக்கணும். Make peace with everyone. சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருக்கணும். We need to be peacemakers. அதுக்காக ஜெபிக்கணும். Pray. சும்மா சீயோன் எருசலேம் ஏமாந்து போகாதீங்க. Do not be deceived, New Jerusalem and Zion. சமாதானத்தின் வழியில நடக்காத ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. Not even single person who doesn't walk in the way of peace can go to heaven. ஒரு ஆளோட நீங்க சமாதானம் இல்லனாலும் பரலோகம் போக முடியாது. You can't go to heaven even if you don't make peace with at least one person. சமீபத்துல போன வாரம் எங்க சபையில ராபோஜனம் நடந்துச்சு. The last week we had communion in our church. அப்போ ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டரோட ஊழியக்காரர் பேச வந்துச்சு. So a worker of God did not speak. வருஷக்கணக்கா பேசாம இருக்காங்க. Years together they haven't spoken together. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்பதான் போய் இருக்கேன். Just now I got transferred to the சிஸ்டர் ராபோஜனம் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். I told them strictly no, do not take part in the communion. மன்னிச்சு ஒப்புரவாகனா எடு, இல்லனா எடுக்காத. If you forgive and reconcile you can take. சொல்லிட்டாங்க. சிஸ்டர் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. I told her, உனக்கு தாழ்த்த மனசு இல்ல, no mind to humble yourself, ஒப்புரவாக மனசு இல்ல, no time to reconcile, மன்னிப்பு கேட்க மனசு இல்ல. இதுக்கு ராபோஜனம் ஒரு கேடா? can you take part in communion like this? நியாய தீர்ப்பா மாறிடு, ஜாக்கிரதை. It will be a judgment. எப்படி ஒருத்தரோட பேசாம கையை நீட்ட ராபோஜனத்துக்கு? How can we just stretch our hand? எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம். How much boldness you have there? மன்னிப்பு கேட்காம, without forgiveness, ஒப்புரவாகாம, without reconciliation, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம, not talking to one another. என்ன தைரியம் துணிகரம் அது? How much presumptuousness. கையை எப்படி நீட்ற? So stretching your hand. இல்லையா? No fear.
லாபம் பேசினதான் லாபம் எடுக்கலன்னா பேச எடுக்காத. Do not take part unless you make peace. அப்புறம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி லாபம் எடுத்தாங்க. They reconciled, spoke to one another. இருதய கடினம், hardness in the heart. சமாதானத்தின் வழியில நடக்கிறது இல்ல. Walk in the way of peace. ஏமாந்து போகாதீங்க. Do not be deceived. எல்லாரோட சமாதானமா இருக்கணும். Make peace with everyone. என் கூட ஒரு பெரியக்கா இருந்தாங்க. I had an elder sister serving with me. அவங்க ஆக்சுவலா வியாழக்கிழமை மரிச்சிட்டாங்க. So she passed away on Thursday. எனக்கு 2-3 சம்பவம் இருக்கு என் கண்ணால பார்த்த காரியம். Something that I witnessed on my own. எனக்கு தெரியும் அக்கா இன்னைக்கு சாக மாட்டாங்க, செத்தாலும் வந்துருவாங்கன்னு தெரியும். I know that the elder sister won't pass away, but even if she goes, she will come back. ஊழியக்காரங்களை குறை சொல்லல. I'm not trying to accuse. விசுவாசிகளுக்கு எச்சரிப்புக்கு சொல்றேன். Just for the warning. ஊழியக்காரங்க நிலவரமே எப்படின்னா உங்க நிலவரம் என்ன? If this is the state of the servants of God, what is your state? ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் போடுறாங்க. They are cursing one another. அழிஞ்சு போயிடுவேன்றாங்க. They are saying you will be விசுவாசி மேல மண்ணை தூக்கி போட்டு நாசமா போனது. So they are just throwing the dust on one another and cursing. பரலோகத்தை திறந்து வச்சு கர்த்தர் காத்திருப்பார். நாசமா போனோன்னு சொன்னவளே, என் மனவாட்டியே வா, உனக்காக நான் சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன், என்னோடு உரசிக்கிட்டே உட்காரு சொல்லுவாரு. The Lord will not வாசல கூட காட்ட மாட்டாரு. will not even show the gate of heaven. சாபம் போடுறாங்க. They are cursing. ஒருத்தர் வாயிலும் சாபம் வரக்கூடாது. Curse should not come out of anyone's mouth. ஏமாந்து போகாதீங்க. Do not be deceived. அந்த பெரியக்கா ஆக்சுவலா 6 மாசம் படுக்கையில இருந்தாங்க. So she was bedridden for 6 months. படுக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு வியாதியில இருந்தாங்க, நடமாடுவாங்க. So she used to move around, but she was sick. சுகம் இல்லாம இருந்தாங்க. So she was not well. ஒரு வியாழக்கிழமை மரிச்சிட்டாங்க. On Thursday she passed away. எல்லாத்தையும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, போறேன்ட்டாங்க. So she just bid her goodbye to everyone. மரிச்சிட்டாங்க. She passed away. நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். I was standing next to her. சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. The sisters are there. விசுவாசிகள் எல்லாம் சுத்தில இருக்காங்க. All the believers are around. நாங்க பாட்டு பாடிட்டு இருக்கோம். We were all singing. எந்தன் உயர்ந்த கண், எனக்கு தெரியும் வாழையில பாடுனால அக்கா போக மாட்டாங்க. So even if he entered into that coffin, the sister won't go. ஏன்னா அவங்க ஒரு சின்ன சிஸ்டரோட பேசாம இருந்தாங்க. But she was not talking to an younger sister. ஆக்சுவலா அக்கா மேல தப்பு இல்ல. It's not a problem with அக்கா நல்ல அக்கா, எனக்கு தெரியும் அவங்க நல்ல பரிசுத்தவாட்டி. Very good saint. அவங்க சொன்னாங்க 30 வருஷம் கர்த்தர் வீட்ல உண்மையா இருந்தேன். 30 years I'm faithful in the house of God. நல்ல ஜெபத்து கட்ட வந்துருவாங்க. So she will help. 30 வருஷம் என் சரீரத்தை யாரு தொட விட்டது இல்ல. I've never touched anyone let me touch my body. காலம்தெல்லாம் நான் யாரை விட்டது இல்ல. Never let anyone to just massage my leg or hands. நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி. Very saint of God. ஆனா கூட இருக்கிற ஒரு சின்ன சிஸ்டர், a younger sister was with him. ஒரு சிஸ்டர்ஸ் தொட்டு பேச விட மாட்டாங்க அவங்க. You want to let one sister touch another sister and talk. talk. ஒரு சின்ன சிஸ்டர் பக்கத்துல ஒரு பிள்ளைகளோட ஒண்ணா உட்கார்ந்து பேசினா கூட திட்டுவாங்க. She will scold even if two are together. நல்ல ஒரு தாய். Very good mother. ஆனா அந்த சிஸ்டர் கண்டிச்சதுனால because she அந்த சிஸ்டர் இவங்களோட பேசாம இருந்தாங்க. because she reproved the other younger sister, they were not talking. அவங்க ரூமுக்கு போக மாட்டாங்க. She will not go to her room. சின்ன சிஸ்டர் அக்கா ரூம் போக மாட்டாங்க. So younger sister won't go to elder sister's room. மகா பரிசுத்தவாட்டி. Most holy saint. போகாது. She won't go. இப்படி இருந்துச்சு. இன்னொரு விசுவாசி அக்காவோட பேசாம இருந்தாங்க. Another believer was not talking to the elder. அது அக்கா மேல தப்பு இல்ல, அந்த விசுவாசி மேல தான் தப்பு. It's not the problem on the elder sister but on the believer. எனக்கு தெரியும் அக்கா எல்லாத்தையும் பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டு மரிச்சிட்டாங்க. So she said I'm leaving, I'm departing, and she passed பார்த்து போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. She told goodbye to everyone. மரிச்சிட்டாங்க. She passed away. அவங்க எல்லாரும் பார்த்து போயிட்டு வரேன்னு சொன்னாலும் though she said I'm leaving, என் இருதயம் சொல்லுது அக்கா சாக மாட்டாங்க, போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. My heart is telling me my sister will not pass away, she will come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரிச்சிட்டாங்க. She passed away. எனக்கு தெரியும் திரும்பி வந்துருவாங்க. I know she will come back. இரண்டாம் வானம் வரைக்கும் போனாங்க. She went to second heaven. போயிட்டு வந்துட்டாங்க. She came back. நான் என்ன நினைச்சேனோ அதே போல நடந்துச்சு. Whatever I thought happened like that. அக்கா திரும்பி வந்த உடனே when she came back, பாத்ரூம் போனாங்க, நான் ரூமுக்கு போயிட்டேன். So she went to the bathroom, I went to my room. மறுபடியும் நைட் 10 மணிக்கு வந்தேன். Again 10 PM I came back. மரிச்சது நைட் போல தான் மரிச்சான். So around night she passed away. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். I asked her what happened sister. இரண்டாம் வானம் வரைக்கும் போனேன். I went till second heaven. இரண்டாம் வானம் போயாச்சு. I went till second heaven. வானம் போக முடியாது. But I could not go to the third. ஒரு ஆளோட பேசாம இருக்குது. But I'm not talking to one another. மற்றதெல்லாம் பரிசுத்தவாட்டி தான். So everything else he is a ஒரு ஆளோட saint. பேசல. Not spoken சமாதானம் to one இல்ல. person. No peace with that one person. எனக்கு தெரியும் அந்த கதவுல வந்துட்டாங்க. She came back. இரண்டாம் வானம் வரைக்கும் போனேன். She went till second heaven. திரும்பி வந்துட்டேன். She came back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன நடந்தது தெரியுமா? What happened? Saturday. வியாழக்கிழமை மரிச்சு திரும்பி வந்துட்டாங்க. She died on Thursday. கண்ணால பார்த்த காட்சி. Something that I saw in my own சொப்பனம் கிடையாது. Not a dream. உண்மையா கண்ணால பார்த்தது. Real incident. Saturday happened. and sister பேர் ரூபி. Sister's name is Sister Ruby. அவளை கவனிச்சது கிருபா. So another sister is Sister Kiruba. அப்ப நான் சொன்ன கிருபா தான் பாட்டு பாடுற சிஸ்டர். Kiruba's sister is the singer. நான் சொன்ன கிருபா நீங்க கூட வச்சுக்கோங்க. You have Sister Kiruba with you. நான் ஒரு விசுவாசி வச்சு பாட்டு பாடிக்கிறேன். So I will have another believer sing the song. என்ன பண்ணாங்க தெரியுமா?
You know what happened? கிருபாவை பாட்டு பாட அனுப்பிட்டு ரூபியை கூட வச்சுக்கிட்டாங்க. So she led sister Kiruba, யார்கிட்ட பேசாம இருந்தாங்களோ அந்த சிஸ்டர் கூப்பிட்டு ரூம்ல வச்சுக்கிட்டாங்க. whoever she did not speak to, she had that sister with them. எனக்கு தெரியும் அக்கா ரூட் கிளியர் ஆக போகுது. So I knew that a sister's route is going to get cleared. அடுத்த நாள் காலையில சண்டே, Next day morning Sunday, அன்னைக்கு சொன்னேன், I told, இன்டர்காம் எடுத்து சொன்னேன், I called her in the intercom. அக்கா நீங்க அப்ப ரொம்ப முடியாம இருந்தா, ஏன்னா மரிச்சு திரும்பி வந்திருக்காங்களே. So she died and came back. She is very bedridden. அக்கா நீங்க கிருபா வச்சுக்கோங்க. So you have sister Kiruba with you. நான் தான் அவளை கவனிச்சது. So she used to take care. நான் வந்து சிஸ்டர்ஸ் பிலீவர்ஸ் வச்சு பாடிக்கிறேன். So I will have the believers sing for today. இல்ல அந்த சண்டே காலையில ரூபியை கூட வச்சுட்டான். She called sister Ruby on Sunday. ரூபியோட தான் பேசாம இருந்தாங்க. It is with sister Ruby she did not talk to. இது ரூபி தான் அவங்களோட பேசாம இருந்தது. Sister Ruby was not talking to பெரிய சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. Not a big matter. கண்டிச்சாங்க, அது ஒரு மனஸ்தாபம். So a small grief because she was reproved. ஆனா பரலோகம் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. But heaven did not accept that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சண்டே காலையில இப்படி சிஸ்டர் சைடுல பார்த்தேன், ரூபியை காணோம், கிருபா தான் உட்கார்ந்தாங்க. உடனே கிளியர் ஆயிட்டேன், அக்கா இன்னைக்கு போயிடுவாங்க. So when I saw the scene, I understood elder sister is going to pass away. அதுக்கு முன்னால வெள்ளிக்கிழமை அந்த சம்பந்தப்பட்ட விசுவாசிட்ட நான் பேசி, நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா, ஒரு பெரிய கம்பெனி வந்து பேசுனா அவங்க வந்து பேசி மன்னிப்பு கேட்டு அவங்க அப்புறம் ஆயிட்டாங்க. The Friday I called that respective believer and advised them, and she came and reconciled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை அது கிளியர் ஆயிடுச்சு. Friday that root got clear. விசுவாசிக்கு அக்காவுக்கு இருந்த காரியம் கிளியர் ஆயிடுச்சு. Between the believer and the elder sister it got clear. சின்ன சிஸ்டருக்கு அக்காவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. Saturday the elder sister and the elder sister காலையில இப்படி பார்த்த சிஸ்டர் சைடுல ரூபியை காணோம்னே, இன்னைக்கு அக்கா போய்டுவாங்க. Sunday morning when I saw the sister side with sister Ruby was missing, I understood elder sister is going to go. பிரசங்கம் முடிஞ்சிச்சு. The sermon got over. ஆமென் போட போறேன். I'm going to say amen. ஆசீர்வாதம் போட்டு when I like that the benediction ஆமென் போடுறேன். I said amen. விசுவாசி ரெண்டு பேர் ஓடியாந்தாங்க. Two believers came running. அக்கா சீரியஸ். அக்கா is serious. அக்கா நல்லா தான இருந்தாங்க. Elder sister was good. நல்லா தான் பேசனாங்க. She was speaking well. ஆண்டவர் எப்படி ரூட் கிளியர் பண்றாரு. How the Lord is creating the route. ஆமென் போட்டுட்டு I said amen. ஜனங்களுக்கு யாருக்கும் ஜெபிக்கல. I did not pray anybody. உடனே உள்ள ஓடுனேன். I ran inside. Last minute. தெளிவா இருந்தாங்க. She was very clear. எனக்கு ஸ்தோத்திரம் போட்டாங்க. She said praise the Lord. என்ன பார்த்து குடிங்கன்னு சொன்னாங்க. She told me drink something. எனக்கு தெரியும் இப்ப அக்கா போய்டுவாங்க. I know that now sister will pass. Route clear ஆயிடுச்சு. Route is clear. சமாதானத்தின் வழி கிளியர் ஆயிடுச்சு. The way of peace is clear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சொன்னது போலவே just like we said. அரை மணி நேரம் 30 minutes. எல்லாரும் நாங்க ஜெபிச்சிட்டே இருந்தோம். We are praying. பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம். We are singing. அழகா மகிமையா மரிச்சு போனாங்க. Gloriously she departed. மரிச்சவன ஒரு சத்தம் கேட்டுச்சு. There was a voice I heard. என்னுடைய சியோன், my Zion, என்னுடைய சியோன், my Zion. நான் கேட்ட அந்த சத்தம். I heard that voice. என்னுடைய சியோன், my Zion. பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை இவ்வளவு பெரிய சியோனா இருந்தாலும் இத்தனை வருஷம் ஊழியம் சின்ன காரியத்தை கிளியர் பண்ணாம எடுக்க மாட்டறாரு பாருங்க. So see, the Lord is not taking no matter how many years of ministry for this small matter. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. Everything is done. மகிமையா போனாங்க. She departed gloriously. தான வச்சிருக்காங்க தெரியுமா, எல்லாம் இந்த சபை எப்படி எனக்கு தெரியாது. I don't know about this church. விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். Only if I inquire I may know. மெட்ராஸ்ல ஒரு சபையில ஒரே சபையில 14 டைவர்ஸ் கேஸ் நடக்குது. In one church 16 divorce cases. 14 divorce cases. ஒரு சபையில, one church, பெரிய சபை, big church. ஒரு சபையில 14 டைவர்ஸ் கேஸ் நடக்குது. So 14 divorce cases in one single church. சமீபத்துல இருந்த சபையில அங்க நான் இருக்கும்போதே ஒரு ரெண்டு டைவர்ஸ் கேஸ். While I was serving God in one particular church, divorce cases. They got divorced. சின்ன சின்ன வயசு, young age, எல்லாம் சண்டை, problem, fights. ஒருத்தருக்கு நேசிக்கிறது இல்ல. They don't love each other. சமாதானம் இல்ல. No peace. துணிகரமா பண்றாங்க. Presumptuously they are. சமாதானத்தின் வழியிலே நடப்போம். Way of peace we have to. எல்லாரோட சமாதானமா இருங்க. To walk in peace. யாரோட ஒப்புரவாகாம இருந்தா, if you are not reconciled with one another, மன்னிப்பு கேட்றுங்க. Forgive them and ask for forgiveness. Reconcile. இல்லன்னா பரலோகத்தில் வாசல கூட காட்ட மாட்டாரு. Or the Lord won't show even the gate of heaven. வாசல கூட காட்ட மாட்டாரு. Won't see the gate of heaven. சீயோன் எருசலேம்ல ஏமாந்து போகாதீங்க. Do not be deceived, Zion and New Jerusalem. கன்னத்துல எல்லாம் கை வைக்க கூடாது ஜெபத்துல எல்லாம். அது நல்ல பழக்கம் கிடையாது. பொதுவா சொல்லுவாங்க கன்னத்துல கை வச்சா கப்பல் கவுந்துருச்சுன்னுவாங்க. If you lay your hand on கப்பல் கவுந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சமாதானத்தின் வழியிலே நடக்கணும். Walk in the way of peace. எல்லாரோட சமாதானமா இருங்க. Make peace with everyone. அவரோட சமாதானமா இருங்க. Make peace with everyone. சமாதானம் பண்றவங்களா இருங்க. Peace makers. சமாதானத்தை பகைக்காதீங்க. Do not hate peace. சமாதானத்தை நேசிங்க. Love peace. எல்லாரோட சமாதானமா இருக்க பழகுங்க. Make peace with everyone. நம்முடைய சமூகமே மத்தவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும். Our presence should create peace with others. நம்முடைய சமூகமே மத்தவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும். Our very presence should create peace with others. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. உண்மையா வாஞ்சிக்கிற கரங்களை நல்ல பலமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
தோத்தர 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 அல்லேலூயா. இந்த கசப்பு என்கிற இந்த வார்த்தைக்கு This word bitterness எபிரேயர்ல சொல்லி இருக்கு, in the book of Hebrew, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி no bitter root arises அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. so that many may not be defiled. இந்த கசப்பு என்ற வார்த்தைக்கு The word bitterness, பிக்ரோஸ்னு போட்டிருக்கு கிரேக்க in பாஷையில. Greek language we read it pikros. பிக்ரோஸ்னா பாய்சன் அர்த்தம். Pikros means poison. நமக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா If you have bitterness in us, நான் பாய்சன் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு அர்த்தம். we are eating poison, it means. எனக்கு பென்னி மேல கசப்பு I இருக்கு. have bitterness on this brother. கசப்புனா என்ன? What does bitterness mean? இவரை சந்தோஷமாய் பார்க்க முடியாத ஒரு நிலவரம். A status where I could not see him in joy. மாம்சிகமா ஒரு துக்கம். I have a carnal grief. ஆவிக்குரிய வைராக்கியம் வேற. It is a spiritual zeal is different. மாம்சிகமா அவருக்கு மேல அவர் மேல எனக்கு துக்கம் வரக்கூடாது. I should not have a carnal or a grief in flesh. இவர் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனா இருக்கணும் எனக்கு ஆசை. I desire that he should be a good man of God. அதன்படி இல்லனா எனக்கு அவர் மேல துக்கம் வரும். If he is not in the proper way, I will have some grief on him. துக்கத்தை பேச வரல. I am not talking about that. மாம்சிகமான துக்கம். It should not be a carnal grief. அதுதான் கசப்பு. That is this அது bitterness. பாய்சன் வேர்ட் போட்டுருக்கு. So it is a word poison. ஒரு ஆளோட உங்களுக்கு கசப்பு இருந்தா, if you have bitterness on someone, ஒரு ஆளை நீங்க சந்தோஷமா பார்க்க முடியலனா, if you can't see someone in joy, பாய்சன் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். you are eating poison. ஆத்துமால மரணம் உண்டாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். There is a death in your soul. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பாவமா மாறும். All our prayers will turn to be sin. ஒரு ஆளை நீங்க சந்தோஷமா பார்க்க முடியலனா, if you could not see one person in joy, அந்த ஆள் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குன்னு அர்த்தம். it means you have bitterness in you. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், The Lord said unto Moses, உன் சகோதரன் ஆரோன் கிளம்பி வர்றார் உன்னை பார்க்கிறதுக்கு. your brother Aaron is coming to see you. உன்னை காணும்போது அவருடைய இருதயம் மகிழும். When he sees you, his heart has to rejoice. உன்னை காணும்போது அவருடைய இருதயம் மகிழும். His heart has to rejoice. யாக்கோபுக்கு ஏசாவுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சு. There is a bitterness between Jacob and Esau. ஆனா யாக்கோபு அந்த கசப்பை எப்படி ஜெயிச்சார்? But how did Jacob overcome this bitterness? ஒன்று ஜெபஜீவியம், One in prayer life, இரண்டாவது தாழ்மை. secondly humility. யாக்கோபு ரெண்டு காரியங்களை சந்தித்தார். Jacob met two things. ஒன்று ஏசா புறப்பட்டு வருகிறார், One, Esau departed to meet him. பின்னால லாபான் புறப்பட்டு வருகிறார். Laban is pursuing after him. ரெண்டுக்கு நடுவுல யாக்கோபு சிக்கிக் கொண்டார். Jacob got entangled in the midst of the both. ரெண்டு எப்படி யாக்கோபு ஜெயிச்சார்? How did Jacob overcome both? லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய முடியா புறப்பட்டு வர்றார். Laban departed to do evil unto Jacob. அந்த லாபானை எப்படி ஜெயித்தார்? How did he overcome Laban? சுத்த மனசாட்சியினால் லாபானை ஜெயித்தார். Laban was overcome by pure conscience. ஒரு விதத்தில் லாபான் பிசாசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். In one aspect, Laban is a type and shadow to the devil. சுத்த மனசாட்சியினால் நாம் ஜெயிக்க With வேண்டும். pure conscience we can overcome. ஒண்ணுமில்லை உன்னுடையது என்னிடத்தில் ஒண்ணுமில்லைன்னு யாக்கோபு சொல்றார். So Jacob says, I don't have anything of yours with me. ஏசா என்ன சொன்னா? What did Esau say? ஒரு நாள் என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடுகிற நாள் வரும். One day there will be a day of grief and mourning. அன்றைக்கு நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். And that day I will smite you. அப்படிப்பட்ட ஏசாவா எதிரில வர்றார். Esau is coming like that. ஏசா வர்றான யாக்கோபுடைய இருதயம் எல்லாம் ஆடுது. Jacob's heart is trembling when he heard the voice. ஏசாவை யாக்கோபு எப்படி ஜெயித்தார்? But how did Jacob overcome Esau? இரவெல்லாம் ஜெபத்துல போராடினார். All night he strived in prayer. ஜெபத்தினால் எல்லா கசப்பையும் ஜெயிக்கலாம். With prayer you can overcome all bitterness. இரண்டாவது ஏசாவை யாக்கோபு எப்படி ஜெயிக்கிறார்? Secondly, how is Esau being overcome by Jacob? ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினான். So he bowed down till the ground and greeted him. நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் ரூம்லயே. In my room I tried to do this. ஏழு விசை தரை மட்டும் எப்படி குனிஞ்சா ரொம்ப கஷ்டம் தான், இடுப்பு வலிக்குது. So it will be a pain in the hip if you try to do this. ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினான். 7 times he bowed down till the ground. யாக்கோபு போய் ஏசாவை ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார். 7 times he is bowing down before him and greeting him like that till the ground. அவருடைய பூர்ணமான தாழ்மையை It காண்பிக்கிறது. shows his perfect humbleness. எல்லாத்தையும் வசனம் எடுக்கிறதுக்கு சமயம் இல்ல. We don't have time to read the verses. நான் சுருக்கமா சொல்லி I will போகிறேன். make it short. சொல்லி பாயிண்ட I முடிச்சறேன். will close this. ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினார். 7 times he bowed down before him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதெல்லாம் ஒரு பூர்ணமான ஒரு தாழ்மை. It shows a perfect humility. ஜெபமும் தாழ்மையும் சுத்த மனசாட்சி தான் இதெல்லாம் நாம ஜெயிக்க முடியும். Pure conscience, prayer life and purest perfect humility is what we can overcome this with. காரியத்துக்கு கசப்பையும் வைராக்கியத்தை வச்சிட்டா நம்மளே பாய்சனை சாப்பிட்டுட்டே இருக்கோம். If we keep on bitterness, wrath and hatred on someone, சமாதானத்தின் வழியிலே நடப்போம். way of peace, let's walk in அடுத்து that. பரிசுத்தத்தின் வழி, way of holiness. ஏசாயா 35:8 வாசிக்கும்போது Isaiah 35:8, பரிசுத்த வழி, way of peace. அதுதான் தேவன் நமக்கு விதித்த வழி. That is the way the Lord has commanded us. 35:8 சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வழி. The way of holiness. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. The unclean or filth shall not தேவன் walk on நமக்கு that. விதித்த வழி என்ன? What is the way of the Lord? பரிசுத்த வழி. Holy way. நாம் அதிலே நடப்போமா? Let's walk in that. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து The வருவதில்லை. unclean shall not walk in எந்த that. தீட்டா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வோமா? Whatever filth or uncleanness, ask for the forgiveness of the Lord and get forgiveness. இரத்தத்தினால கழுவப்படுவோமா? It's washed by His blood. அடுத்தபடியாக தேவன் நமக்கு விதித்த வழி என்ன? What's the next way? அது ஜீவ வழி. Way of life. அது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது Proverbs 6:23. போதக சிட்சைதான் ஜீவ வழி. So the path that we go there, it's the path அடுத்தது of life. புத்திமதியை காத்து நடக்கிறதுதான் ஜீவ வழி. Upholding the reproof and the counsel, that is the true way. நீதிமொழிகள் 10:17 வாசிங்க. In 10:17 of Proverbs. ஜீவ வழியிலே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் புத்திமதியை காத்துக்கொள்ளும்போது ஜீவ வழியிலே We have to நடக்கிறோம். preserve the instruction to be in தேவன் the நமக்கு way of விதித்த வழி life. ஜீவ வழி. The Lord has commanded a way of நாம் life. அந்த வழியிலே நடப்போமா? Let's walk in this way. தேவன் நமக்கு விதித்த வழி என்ன? What is the way the Lord has given? சமாதானத்தின் வழி. Way of peace. இரண்டாவது பரிசுத்தத்தின் வழி. Way of holiness. மூணாவது ஜீவ வழி. Thirdly, way of peace. நாலாவது செம்மையான வழி. Fourthly, way of perfect. சங்கீதம் 143:10 வாசிக்கும் போது 143:10. செம்மையான வழி. It is a தமிழ்ல செம்மையான, இங்கிலீஷ்ல ஆப்ரைட், உத்தமத்தின் வழி. It is the way of uprightness. உத்தமத்தின் வழியிலே நாம் நடக்க We have வேண்டும். to walk in the way of uprightness. அடுத்து தேவன் நமக்கு விதித்த வழி நித்திய வழி. It is the way of eternity. நாம் நித்தியமான மகிமையான காரியங்களை தேடி அந்த வழியில ஓட So வேண்டும். we have to seek for everlasting things and run in the path of eternity. சங்கீதம் 139:24 வாசிக்கும் போது Psalms 139:23. நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்கிறார். Lord, walk me in the path of eternity. கடைசியா தேவன் நமக்கு விதித்த வழி பொறுமையின் வழி. One is the path of patience. எல்லா சொல்லின் பொறுமையை நாம் காத்துக்கொள்ள Preserve வேண்டும். patience in every way. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க கர்த்தருடைய சமூகத்தில் Those who முழங்கால் are possible படியிடுங்க. to stand on knees, please stand. வயசானவங்க முடியாதவங்க வேண்டாம். Old people, it's okay. நாம் இந்த கூட்டத்தின் கடைசி நிமிஷத்துக்கு We have வந்திருக்கிறோம். come to the last minutes முழங்கால் of this படியிட meeting. முடிஞ்சவங்க முழங்கால் All those who படியிடுங்க. can stand on knees, please இப்போ நான் do. கிருபையினால் வாஞ்சிக்கிறேன். By grace I want this. எத்தனை பேர் உண்மையா இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்களோ? How many truly surrender to this truth? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. my people shall never be put என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My people போவதில்லை. shall never be என் ashamed. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be இந்த ashamed. வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தன்றவங்களை மாத்திர கண்களை மூடி கர்த்தர் நோக்கி விட்டுக்கிறேன். They that say, I belong to this promise, close your eyes இது and call எனக்கு it to the Lord. சொந்தமாய் மாற வேண்டும் என்று They விரும்புறவங்க, that desire this has to be your own. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be ashamed. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி கூப்பிட Close your ஆரம்பிங்க. eyes and call unto the Lord. உண்மையாய் நீங்க கூப்பிடும்போது Truly call. கர்த்தர் நம்மை மகிமையாய் The Lord மாற்றுவார். will make us glorious. என் ஜனங்கள் என்கிற கூட்டத்துல கொண்டு He வருவார். will bring my people to this place. என் நாடுகள் என்கிற கூட்டத்துல கொண்டு Bring you வருவார். to this group called my sheep. என் பிள்ளைகள் என்கிற கூட்டத்துல கொண்டு He will வருவார். bring you to the group called my children. He என் மணவாளியே என்கிற கூட்டத்துல கொண்டு will வருவார். bring you to the group called my என் bride. புறாவே என் உத்தமியே என்று கர்த்தர் நம்மை உரிமை The பாராட்டுவார். Lord will claim my dove. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோமா? Close your eyes and call unto the இதோ Lord. கிருபையில கர்த்தர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். The Lord is in the midst of us. அவர் நித்திய மகிமைக்கு நம்மை எடுத்து செல்வாராக. He will take him to the eternal glory. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be ashamed. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God, எதை குறித்தும் பயப்படாதே. do not fear about எதை anything. குறித்து கலங்காதே. Do not be trembling இந்த about சத்தத்துக்கு நீ anything. செவி கொடுத்தால் போதும். Listen to this voice, it's enough. ஆண்டவரே, நம்முடைய ஜனமாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம் Lord, சுவாமி. I surrender to be your people. உம்முடைய வழியில நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Surrender to walk in your way. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many wants to நீங்க surrender? ஒப்பு கொடுக்கும்போது When you surrender, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு the தருவார். Lord will give you his anointing. எல்லாரையும் அந்த ஜீவ வழியில கொண்டு வருவார். Bring us in the way of அந்த life. சமாதானத்தின் வழியில கொண்டு Bring வருவார். us in the way of peace. பரிசுத்தத்தின் வழியில கொண்டு Bring us வருவார். in the way of நித்திய holiness. வழியிலே கொண்டு வருவார். Bring us in the way of eternity. செம்மையான வழியிலே கொண்டு Bring us in the way வருவார். of uprightness. பொறுமையின் வழியிலே கொண்டு வருவார். Bring us in the way of patience. கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. Surrender unto the Lord. யாரும் அமைதியாக இருக்காதீங்க. Do not be like கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு the Lord தருவாராக. is giving his anointing. என் ஜனங்கள் My people ஒருபோது வெட்கப்பட்டு shall never be போவதில்லை. ashamed. என் ஜனங்கள் My people ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. Shall never be ashamed. நீ அவருடைய ஜனமாய் இருந்தால் Purest people ஒருபோது வெட்கப்பட்டு பட will மாட்டாய். not be ashamed. ஒருபோது நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. Will not be ashamed. கர்த்தர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. Call unto the Lord. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தருவாராக. The Lord send his anointing. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many believe this? நான் அவருடைய ஜனமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். Let I surrender, want to be his நான் people. ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். I shall not be put to நான் shame. அவருடைய ஜனமாய் இருக்கிறேன். I want to be his people. ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். And I will not go unto the Lord without getting அப்படிப்பட்டவங்க changed. ஆத்தர கர்த்தர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. They that
desire for this, call unto the Lord. Hallelujah, 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 hallelujah. Shudabadagadurabadura bagada bagada banguda shadankada tuda balankada tuda badagaduragadankada tuda badagadudankada tuda badagadudagadana. தகப்பனே 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 உம்முடைய ஜனமாயங்களை மாற்று, உம்முடைய ஜனமாயங்களை மாற்று, உம்முடைய ஜனமாயங்களை மாற்று ஆண்டவரே. உம்முடைய ஜனமாயங்களை மாற்று, 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 உம்முடைய ஜனமாயங்களை மாற்று ஆண்டவரே. உம்முடைய ஜனமாயங்களை மாற்று, உம்முடைய ஜனமாயங்களை மாற்று, எங்களை மாற்று, எங்களை மாற்று, எங்களை மாற்று. யார் அமைதியாக இருக்காதீங்க. Do not be silent. யாரும் எழும்பி போகாதீங்க. Do not leave this place. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. Call unto the Lord. என் ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மை உரிமை The பாராட்டுவாராக. Lord is to claim us to be his people. என் ஜனம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து The சொல்லுவாராக. Lord is to say my people. ஒரு சில நிமிஷம் Few minutes. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Call unto the Lord truly. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Call unto the Lord truly. அசதியா சோம்பேறித்தனமா கூப்பிடாதீங்க. Do not be lazy. சத்தமா கூப்பிடுங்க. Call unto the Lord ஆண்டவரே loudly. உம்முடைய ஜனமாய் என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. Lord, make me your people. ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. Say, Lord, make me your people. கர்த்தர் இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து The Lord see unto என் everyone. ஜனம் என்று சொல்லுவாராக. Let him say my people. என் ஜனம் என்று சொல்லுவாராக. Let him say my என் people. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be என் ashamed. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be என் ashamed. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people shall never be ashamed. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபதர பதர பகர பதர பகர பதர பதர ஆண்டவரே மாற்றுமையா ஆண்டவரே மாற்று மாற்று உம்முடைய ஜனமாய் மாற்று சீர்படுத்து ஸ்திரப்படுத்து ஆண்டவரே மாற்று 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 என்ற தெய்வமே மாற்று 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 வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடாரே மானிடர் மாறிடுவார் நேசர் மாறிடாரே உன்னேசரை அன்னிகள் உன்னேசர் காணும்படிகள் உன்னேசம் தன்னை வைத்து இன்பப் பாரி காத்திடுவார் உன்னேசம் தன்னை வைத்து இன்பப் பாரி காத்திடுவார் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடாரே மானிடர் மாறிடுவார் உன்னேசர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென். கடைசியா ஒரு முறை இந்த பாட்டை பாடி நான் கூட்டத்தை முடிக்க போறோம். யாரும் கண்ணை திறக்காதீங்க. உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடாரே
மாறிடாரே அன்னைக்கு கண்ணை வைத்து தேடுவார் தன் கண்ணை வைத்து தேடுவார் தன் கண்ணை வைத்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை.